வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நல்லவன் டிவி. குறிப்பா கங்குவாவுக்கு அப்புறம் நடிகர் சூர்யா அவர்களுடைய படம் வந்து ரெட்ரோ அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தை வந்து கார்த்திக் சுப்பராஜ் வந்து இயக்கியிருக்காரு. இந்த படத்துல இவங்க பூஜா ஹெக்டே வந்து ஹீரோயினா பண்றாங்க. இந்த படம் வந்து எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு கேங்ஸ்டர் லவ் ஸ்டோரியா இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. சமீபத்துல இந்த படத்துல இருந்து ஒரு டீசர் மாதிரி ஒன்று வெளியிட்டாங்க. அது வந்து ரசிகர்கள் கிட்ட நல்ல வரவேற்பு பெற்றது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. மே 1ஆம் தேதி வந்து எப்பவுமே ஒரு தலைக்கு வந்து ஸ்பெஷலான ஒரு டே, அதாவது நம்ம அஜித் குமார் அவர்களுடைய பிறந்த நாள். அந்த தேதியில வந்து ரெட்ரோ படத்தை வந்து ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. அஜித் அவர்களுடைய குட் பை டக்லி படம் பாத்தீங்கன்னா மே மாதத்துக்கு முன்னாடி, அதாவது ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதியே ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த மே 1ஆம் தேதி அஜித் பிறந்த நாளை முன்னிட்டு சூர்யா வந்து களமிறக்கக்கூடிய இந்த ரெட்ரோ படம் பாத்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில, அதாவது குறிப்பா சூர்யா ரசிகர்களுக்கு ஒரு பூஸ்டப் படமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா மிகப்பெரிய ஹைப்ல தயாராகி வெளியான கங்குவா படம் மிகப்பெரிய பொருட்செலவு, மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திச்ச படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கங்குவா படத்து மேல அவ்வளவு ஒரு நம்பிக்கை வச்சு எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருந்த போது கடைசியா படம் வந்து சரியா அந்த திரைக்கதை சரியா அமைக்கல, ஒரு கதை வந்து சுவாரஸ்யமா கொண்டு போகல அப்படிங்கிற சில காரணத்தால பாத்தீங்கன்னா படம் வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வி படமா மாறிடுச்சு. அதனால தோண்டு கிடந்த சூரிய ரசிகர்களுக்கு இந்த ரெட்ரோ படம் ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மே 1ஆம் தேதி சூர்யாவின் ரெட்ரோ ரிலீஸ் ஆகுது. வாங்க அந்த படத்தை பார்த்து கொண்டாடுவோம். மேலும் நம்ம விக்ரம் அவர்களுடைய வீர தீர சூரன் படம் எப்பவா ரிலீஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கும் ஒரு செய்தி வெளியாகி இருக்குது. என்னன்னா ஆல்ரெடி அவங்க வந்து பொங்கலுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. பொங்கலுக்கு வந்து விடாமுயற்சி படம் வருது அப்படின்னு டீசர் வெளியிட்டதுனால பாத்தீங்கன்னா வீரதீர சூரன் வந்து ஜனவரி 8ல வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா விடாமுயற்சி பொங்கல் ரிலீஸ்ல இருந்து பின்வாங்கின காரணத்தால பாத்தீங்கன்னா வீரதீர சூரன் படத்தை பொங்கலுக்கு கொண்டு வர முடியல. ஏன்னா வந்து அந்த கடைசி ஒரு 10-15 நாள் இருந்தாதான் ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணி அந்த சென்சார் சர்டிபிகேட் எல்லாம் வாங்க வேண்டிய வேலை இருக்கு, அதெல்லாம் பண்ண முடியும். அதனால வந்து கடைசி சமயத்துல வந்து அவங்களாலையும் ஒன்றும் பண்ண முடியல, குட் பை டக்லி டீமாலையும் எதுவும் பண்ண முடியல. அவங்களும் குட் பை டக்லி வந்து ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. இந்த சமயத்துல வந்து கண்டிப்பா நம்ம வீர தீர சூரன் ஜனவரி 30ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. விக்ரமுக்கு இது ஒரு முக்கியமான படமா பார்க்கப்படுது. ஏன்னா சூர்யாவுக்கு எப்படி ஒரு கங்குவா எதிர்பார்ப்புல இருந்து வந்து தோல்வி அடைஞ்சு இப்ப ரெட்ரோ படத்தினால ஒரு எதிர்பார்ப்புல வந்து அவரோட ரசிகர்கள் இருக்கிறாங்களோ, அதே மாதிரியேதான் தங்கலான் படமும் எதிர்பார்த்த வெற்றியை பெறாத காரணத்தால் பாத்தீங்கன்னா விக்ரம் ரசிகர்களும் கொஞ்சம் சோர்வா இருக்கிறாங்க. அவருக்கு இந்த வீர தீர சூரன் படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரும் அப்படிங்கிறது அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது தெரியுது. கண்டிப்பா இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு இன்டெப்தான ஒரு ஆக்ஷன் பிலிமா இருக்கும். இந்த படம், இந்த 2 படங்களும் சூர்யா மற்றும் விக்ரமுக்கு மிகவும் முக்கியமான படங்கள். வாங்க படம் ரிலீஸ் ஆகட்டும். கண்டிப்பா அந்த படத்தை ரசிகர்கள் எந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க, படம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல எந்த அளவுக்கு வசூலை வாரி குவிக்கும், மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு வரவேற்பை பெறும் அப்படிங்கிறத படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு இதுதான் தகவல். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.